அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பல நேரங்களில் நம்ம துவண்டு போயிருப்போம். அப்போ யாராச்சும் நமக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ணிட மாட்டாங்களா, நம்மளை யாராச்சும் தட்டி கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு தோணும். அப்படி நம்ம எதிர்பார்க்கும் போது கிடைக்கக்கூடிய ஆறுதல் மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ஸோ அப்படி தான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரிசோஸ் டைரி. இந்த விலாக் வந்துட்டு ஒரு 2 டேஸ் எடுத்த விலாகை நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி இந்த டே பார்த்திங்கன்னா நோன்பு, அரஃபா நோன்பு அன்னைக்கின்னு மார்னிங் வந்துட்டு நமக்கு சமையல் வேலை இல்லை. ஏன்னா சனிக்கிழமை ஸ்கூல் லீவு தான், அதனால் லேட்டாக சமைச்சா போதும் அப்படின்ட்டு காலையில் வந்துட்டு டிஸ்பேச் பண்ணுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கிடையில் ஃபைஹா பேபி ட்ராயிங் பண்ணிவிட்டு கொண்டு வந்து காட்டினாங்க. இடையில ஏதாச்சும் பண்ணுறது, நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கும்போது அதை கண்டுக்கல அப்படின்னா கோவம் வந்துடும். போமா எப்போ பார்த்தாலும் நீ பிஸியாகவே இருக்க அப்படின்ற மாதிரி. ஸோ கொஞ்சம் இடையில ஃபைஹா பேபிக்கும் டைம் கொடுத்துக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம ரிசோஸ் ஆர்கானிக்கில் ஹெர்பல் ஹேர் கேர் ஷாம்பு லான்ச் பண்ணதுக்கப்புறம் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. யூஸ் பண்ணி ஒரு நாள்லேயே செம்மையான ரிசல்ட்டும் சொல்லியிருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ், நம்மளுடைய ஆர்டர் பண்ண எல்லாருக்குமே சேஃபாக பேக் பண்ணி ரெடி ஆகியாச்சு. ஸோ டிஸ்பேச்சிங் ஒர்க்கு முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி பேக்கிங் ஒர்க் இருக்குது. ஏன்னா நோன்பு அப்படின்னா ஈவினிங்க்கு மேலே ரொம்ப டயர்டாயிரும். ஸோ காலையில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும், அதனால் முடிக்க வேண்டிய வேலை எல்லாத்தையுமே முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. இந்த டைம் நம்மளுடைய ஃபேஸ் பேக், ஹேர் பேக், ஹெர்பல் பாத் பவுடர் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஸ்டிக்கரை வந்துட்டு கொஞ்சம் நியூவாக அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டைம் ஃப்ரெஷ் பேட்ச் வந்துட்டு ஃபேஸ் பேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, 2 நாளில் ஃபேஸ் வந்து டல்லாக இருக்குது, ரொம்ப பிரைட் ஆகணும், ஸோ ஒரே நாளில் பிரைட் ஆகணும் அப்படின்னு நினச்சாலுமே இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணி பாருங்கள். முழுக்க நேச்சுரல் பொருட்களால் நம்ம இது ரெடி பண்ணிகிட்ருக்கோம். 100% ஆர்கானிக் தான். கொஞ்சம் கூட கெமிக்கல்ஸ் எதுவுமே நம்மளுடைய ப்ராடக்ட்டில் கிடையாது. நம்மளுடைய பொருள் எப்படி வாங்கலாம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். ப்ளீஸ் கால் பண்ணாதீங்க. நிறைய பேர் கால் பண்ணிவிட்டு எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணும்போது நான் உங்களுக்கு அதுக்கான கேட்லாக் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலி எல்லா ஒர்க்குமே முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் கிச்சனுக்கு வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி நெத்திலி மீன் வாங்கிட்டு வந்திருந்தேன் 500 அதனால் நெத்திலி மீன் வந்துட்டு நான் பிச்சு போட்டு ஆணம் காய்ச்சிட்டேன். அது எப்படின்னா நம்ம மசாலா போடுறதே கிடையாது, தாளிக்கிறதும் கிடையாது, ரொம்பவே சிம்பிள் தான். புடலங்காய் வந்துட்டு முட்டை ஃபைனலாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி பொரியல் பண்ணும்போது நல்லாயிருக்கும், பீர்க்கங்காய் மாதிரி இருக்கும். அண்ட் கொஞ்சமாக நெத்திலி மீன் வந்துட்டு ஃப்ரை பண்ணியாச்சு, அவ்வளோதான். நான் மட்டும் தான் நோன்பு வச்சேன், அதனால் சீக்கிரமாக சமையல் ஒரு கைமை முடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஃபுல் டே ரெஸ்ட்டு தான். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம நோன்பு வைக்கிறோம், அதனால் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. நோன்பு திறக்கிற டைமில் வந்துட்டு இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ரெசிபி பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணோம். ஸோ 500 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து போய் பார்க்கும்போது பாதி வேலை நடந்துட்டு இருந்துச்சு. இதோட பேர் வந்துட்டு முர்த்தபா அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் ஊரில் இது ஃபேமஸான டிஷ்ஷு. அண்ட் சில ஊரில் முட்டை பரோட்டா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், என்னென்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்துட்டு சிக்கன் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா தாளித்து நம்ம மட்டன் மசாலா, சிக்கன் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிரேவி மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பரோட்டாக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு நல்லா வீசி அதுக்கப்புறமா உருண்டையாக உருட்டி கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour நல்லா ரெஸ்ட்டு விட்டுக்கணும். அதுக்கப்புறம் அதை எடுத்து இந்த மாவை நல்லா சப்பாத்தியை கட்டையை வச்சு நல்லா உருட்டணும். இருந்தாலுமே நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகாது. ஸோ கைகள்னால நல்லா இப்படி இழுத்து விட்டுட்டு அதை நம்ம பேனில் போட்டு அதுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சுருந்த அந்த கீமா கூட முட்டை நல்லா சேர்த்து அடித்து விட்டுட்டு இதை உள்ளே வச்சு இந்த மாதிரி லைட்டாக அப்படியே மூடி விடணும். இந்த உள்ளே வச்சுருக்க கறி வந்து ஆல்ரெடி நல்லா வெந்துடுச்சு, அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வெளியில் இருக்கக்கூடிய அந்த பரோட்டா மட்டும் லைட்டாக வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுட்டு இதே மாதிரி இன்னொரு மாவு நம்ம நல்லா இழுத்து வச்சுக்கலாம். இதை ஃபுல்லாக, அதாவது வெளியில் தெரியாத அளவுக்கு நல்லா கவர் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி 2 லேயர் போட்டுட்டு 2 சைடுமே திருப்பி போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான முர்த்தபா ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரெடியாட்டி இருக்கும்போதே நோன்பு திறக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சு. இன்றைக்கி நோன்பு திறக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் தான் போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பள்ளிவாசலில் நோன்பு கஞ்சி ரெடி பண்ணாங்க. சம்டைம்ஸ் பள்ளிவாசலில் இடையில ஏதாச்சும் நோன்பு வருது அப்படின்னா அதுக்குமே ஸ்பெஷலாக பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறது. நம்ம என்ன தான் வீட்டில் பண்ணாலுமே பள்ளிவாசலில் வாங்கி சாப்பிட்றது டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ஃபைஹா பேபிக்கு கொத்து பரோட்டா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே கொஞ்சமாக பண்ணியிருந்தோம்.
அண்ட் முர்த்தபா வந்து ரொம்பவே சாஃப்டாக அண்ட் சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் முன்னாடி ட்ரை பண்ணோம், அது நல்லா வரல. இது செகண்ட் டைம் வந்துருச்சு. ஸோ நல்லாவே இருந்துச்சு. அண்ட் நோம்பு திறந்துட்டு தொழுதுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. பீச்சுக்கு போகிற ஐடியாவே கிடையாது. ஃபயா பேபி வந்து ஒரு 1 வீக்காக சொல்லிகிட்டே இருந்தாங்க, நைட் டைம் வாங்க பீச்சுக்கு போகலாம் அப்படின்ட்டு. சரி எனக்குமே கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸாக இருந்துட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறமா ஃபயா டாடி கிட்ட சொல்லிவிட்டு போயிட்டோம். அங்கே போய் பார்த்தா ஊரே பீச்சில் தான் இருக்குது. ஏன்னா இப்போ வெயில் டைம் அப்படின்றதால யாருக்குமே வீட்டு உள்ளே இருக்கவே முடியாது, வெக்க ஓவராக இருக்கும். அதனால் பீச்சுக்கு தேடி போயிட்டோம். ஸோ பீச்சில் வந்து நல்லா காற்று வரும் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கின்னு பீச்சில் கொஞ்சம் கூட காற்றே இல்லை. ஏன்னா வந்தோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்ச நாளாக எங்கள் ஊரோட பீச் வந்துட்டு ரொம்ப ஒரு பிரபலமான பீச் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய ஐஸ்கிரீம் கடை, அப்புறம் வடை, முர்த்தபா இந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே இருக்குது. முன்னாடிலாம் எப்போவாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா மட்டும்தான் இருக்கும். இப்போ வந்து டெய்லியுமே கடை போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் நோன்பு திறந்ததுக்கு அப்புறமா எதுவுமே சாப்பிட மாட்டேன். ஃபைஹா பேபி நைட்டுக்கு டின்னர் சாப்பிடல அப்படின்றதால அவங்களுக்கு மட்டும் முர்த்தபா எடுத்து வச்சு ஒரு பாக்ஸில் கொண்டு வந்தாச்சு. அண்ட் மெரினா பீச்சில் தான் குதிரை வந்துட்டு சவாரி பண்ணுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். பட் இப்போ கொஞ்ச நாளாக எங்கள் ஊர்லேயுமே குதிரை சவாரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சின்ன பிள்ளைங்க பார்க்கும்போது நல்லா அழகாக இருக்கும், ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ டெய்லியுமே குதிரை வருது பீச்சில். ஸோ யார் போனாலுமே குதிரையில் ஏறி சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். சின்ன பிள்ளைங்க மட்டும்தான். நில வெளிச்சம் நல்லா பளிச்சுன்னு இருந்துச்சு. அந்த நோம்பு பிடிச்சி அந்த நோம்பு திறந்ததுக்கப்புறமா அந்த டயர்டுக்கும் அதுக்கும் ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு. அப்படியே பீச்சிலேயே படுத்து தூங்கிடலாமா அப்படின்னு தோணுச்சு. நிறைய பேர் வந்துட்டு நைட்டு தூங்கிட்டு விடிய காலம் ஒரு 3 மணி 4 மணிக்கெலாம் எந்திரிச்சு போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ இதில் நிறைய பெண்களும் இருப்பாங்க. அதனால் எப்போவுமே கூட்டமாகவே இருக்கும். ஸோ பயப்படுறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை. அண்ட் குதிரையோட சவாரி முடிஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுமே கிளம்பிட்டாங்க. ஸோ நாங்களுமே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு கிளம்பும்போது ஒரு 11:30 மணிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் டே வந்துட்டு நான் கிளிப்ஸ் எடுக்கலை. அடுத்து மண்டே அன்னைக்கு தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். நான் என்ன ஒரு கேப்ஷனில் வீடியோ போட்டாலுமே நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது மோட்டிவேஷன் வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. ஸோ என்னோடய வீடியோவில் ஒரு சின்னதாக ஒரு மோட்டிவேஷன் வேர்ட்ஸ் இல்லைனாலுமே எனக்கு உடனே நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஏன்னா மோட்டிவேஷன் அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவை தான். ஏன்னா எல்லாருக்குமே ஒவ்வொரு வகையான பிரச்சனை இருக்குது. பிரச்சனை இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அதனால பொதுவாக நான் உள்ள விஷயங்களை நான் சொல்லும்போது இதில் உங்களுக்கு என்ன மோட்டிவேஷன் எடுக்கலாமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் இன்றைக்கி ஸ்கூலுக்கு பையனுக்கும் ஃபைஹா பேபிக்கும் சப்பாத்தி பண்ணிவிட்டு அப்புறம் சன்னா மசாலா தான் பண்ண போகிறேன். மீன் எதுவுமே ஃப்ரிட்ஜில் இல்லை. அதனால் ஃபைஹா டாடி லேட்டாக தான் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அப்புறமா லஞ்சுக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி தான் பண்ண போகிறேன். சில பேர் மோட்டிவேஷன் அப்படின்ற பேரில் நிறைய வீடியோஸ் பார்ப்பாங்க, நிறைய பேர் சொல்கிறத கேட்பாங்க. ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போவாங்க. அடுத்த மோட்டிவேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேடுவாங்க. எப்போவுமே சரி, நம்மளுடைய லைஃப் மாறணும்னு நாம் நினச்சா மட்டும்தான் மாறும். இது நான் அடிக்கடி எல்லா வீடியோலையுமே சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் நினைக்காம உங்களுடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. அதே நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிஸ்டேக் நடக்குது, ஒரு தவறு நடக்குது அப்படின்னாலுமே அதுக்கு காரணமும் நீங்கள் தான். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க, அதனால அந்த ஒரு விஷயம் நடக்குது. இதில் ஒரு சின்ன ஒரு சிம்பிளான ஒரு விஷயந்தான் நீங்கள் மாற்ற வேண்டியது இருக்குது. அதை மட்டும் நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாசிட்டிவ் எப்போவுமே இருக்கும். நீங்கள் கவலைப்படக்கூடிய நேரங்களை அதை விட்டு சீக்கிரமாக வெளியில் வந்துடுவீங்க. என்ன சின்ன விஷயம் அப்படின்னா, இந்த உலகத்தை மாற்றணும், அடுத்தவங்களை மாற்றணும், வீட்டில் இருக்கிறவங்கள மாற்றணும், உறவுக்காரங்களை மாற்றணும், கணவனை மாற்றணும், மாமியாரை மாற்றணும்னு அடுத்தவங்களை மாற்றணும்னு எப்போவுமே நினைக்காதீங்க. அப்போ யாரை மாற்றலாம் அப்படின்னா நம்மளை மாற்றணும். ஏன் என் மேலே எந்த தப்புமே இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், கரெக்டாக தான் இருக்கேன், என்னை சுற்றி இருக்கிறவங்க தான் என்னை வந்து ப்ளேம் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நம்மளுடைய மிஸ்டேக். நம்மக்கிட்ட என்ன தப்பு இருக்குதுன்னு நாம் கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைன்னா சில பேர் வந்துட்டு சொல்லுவாங்க, உன்னோட கேரக்டர் இப்படி இருக்குது, ஸோ நீ லைட்டாக மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும், ஸோ நீ இப்படி பண்ணுற, அதை நீ மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம கரெக்ஷன் பண்ணணும். அதை விட்டுட்டு என்னை பற்றி எப்படி சொல்லலாம், என் மேலே எப்படி தப்பு கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி அப்படின்ற மாதிரிலாம் பேசக்கூடாது. இதில் பாதிக்கப்படுறது அவங்க கிடையாது, நாம தான். ஸோ இந்த விஷயத்தில் நம்ம வந்துட்டு கொஞ்சம் நம்ம மேலே என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து, சரி ஓகே இதை நம்ம மாற்றி பார்க்கலாமே அப்படின்னு நம்ம மாற்றி பார்க்குறதுனால எந்த ஒரு தப்புமே கிடையாது. இதுக்கு பதிலாக நம்ம லைஃப்பில் நல்லது தான் நடக்கும்.
காலையில நம்ம வந்துட்டு சப்பாத்தி அண்ட் சன்னா பண்ணோம். அது காலையில சாப்பிட்டுட்டு போக சொன்னா கண்டிப்பா ஃபைஹா பேபிக்கு இறங்காது. நார்மலாவே அது இறங்காது. அதனால மதியம் நான் வச்சு விடுறேன். அதனால உனக்கு புடிச்ச சாக்கோஸ் நான் குடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஓகே சொல்ட்டாங்க. ஸோ பிள்ளைங்க நமக்கு பிடிச்ச சாப்பாடு அவங்க சாப்பிடணும் அப்படின்னா, அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாட குடுத்து லஞ்சா மாதிரி குடுத்தா மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த பூ வந்து அம்மா வீட்ல பூத்தது. ஸோ 2 நாள் பூ, 3 நாள் பூ சேர்த்து வச்சு குடுப்பாங்க. அம்மா வீட்ல பூக்கிற பூ வந்துட்டு நல்லா சில பூ நல்லா பெருசு பெருசா இருக்கும். அடுக்கு மல்லி அப்படின்னு சொல்லுவோம். குண்டு மல்லின்னு சொல்லுவோம். அது இடையில இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு கைகள்னால தொடுக்கிறது கண்டிப்பா டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. அதனால இப்போ ஊசி நூல் வச்சு தான் இப்போ நான் கோர்க்க போறேன். நெறைய பேரு பூ தொடுக்கிறது கையில அழகா ஃபாஸ்ட்டா பூ தொடுப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஆனா நம்ம சின்ன வயசுல நம்ம எத பார்த்து பழகுறோமோ, அதுதான் நம்மளுடைய மைண்ட்ல வரும். நம்மளுடைய பழக்கமாவும் வரும். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே பார்க்கும்போது எங்க அம்மா வந்துட்டு கால்ல நூல் மாட்டி தான் தொடுப்பாங்க. ஸோ அப்படியே நானும் பழகிட்டதால என்னவோ தெரியல. கைகள்னால பூ தொடுக்கணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே எனக்கு வரல. 2, 3 டைம் நான் வந்து சின்ன வயசுல ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் அவ்வளவா முயற்சி பண்ணல. பட் என்னால முடியும்னு நெனச்சு பண்ணேன்னா என்னால கண்டிப்பா முடியும். ஸோ இதுவே போதும் அப்படின்னு நான் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நூல்ல கோர்க்கும்போது இடையில பூ கீழே விழாம இருக்கணும் அப்படின்னா, ஃபைனலா வரக்கூடிய பூல லைட்டா நம்ம முடிச்சு போட்டு விட்டுட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்கா நின்னுக்கும். அவசரமா தொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி தொடுத்து ஃபைஹா பேபி தலையில மாட்டி விட்டுட்டேன். ஸோ இதுக்கு மேல டைம் இப்போவே 9 மணி ஆயிடுச்சு. நான் அதுக்கப்புறமா லஞ்ச் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பசங்களுக்கு வந்து சப்பாத்தி இந்த மாதிரி பிச்சு போட்டு வைக்கும்போது அவங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஸ்கூலுக்கு வந்து ஸ்பூன் தான் கொண்டு போவாங்க. ஸோ கைகள்னால பிச்சுட்டு இருக்க முடியாது. காரம் ரொம்ப கம்மியாக பண்ணதுனால அதோட கலரே கொஞ்சம் லைட் கலராக தெரியுது. இல்லைனா ஃபைஹா பேபி சாப்பிட மாட்டாங்க. ஸோ பையனுக்கு தனியாக நான் குழம்பு ஊற்றி வச்சுட்டு சப்பாத்தி தனியாக வச்சுட்டேன். காலையிலேயே சீக்கிரமாக நம்ம லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடிச்சுட்டு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஒரு ரிலாக்ஸ் வர பாருங்க, சூப்பரான ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ அதுக்காகவே நான் டீ வந்துட்டு சீக்கிரமாக குடிக்க மாட்டேன். பிள்ளைங்களெல்லாம் அனுப்பிட்டு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக உட்காந்து டீ சாப்பிடணும் அப்படின்ட்டு நான் அவசரமாக தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு சீக்கிரமாக ரெடி பண்ணி விட்டுட்ருப்பேன். ஸோ ஃபைஹா பேபி 5 ரெடி ஆகிட்டாங்க. ரெடி பண்ணிவிட்டு ஃபைஹா டேடி வந்துட்டு ஸ்கூலில் கொண்டு போய் விட போயிட்டாங்க. ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளுக்கே டைம் சரியாக இருக்கும். நிறைய பேரோட எண்ணம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு அனுப்பின உடனே படுத்து தூங்கிட்டு ஈவினிங் தான் எந்திரிப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வீட்டையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ட்டு. நான் வந்து ஒர்க்கிங் உமன் அப்படின்னு நான் சொல்லலாம். பட் சம்டைம்ஸ் வீக்லி ஒன்ஸ் நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துப்பேன். எப்படின்னா என்னுடைய வேலைகளை ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் நான் வந்து லீவ் போட்டுருவேன். அந்த அன்னைக்குன்னு என்னோடய சேனலை பற்றியோ பிஸ்னஸை பற்றியோ எதை பற்றியுமே திங்க் பண்ண மாட்டேன். வீட்டில் அப்படியே ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு நினப்பேன். ஆனால் அந்த டைம் தான் நம்ம மைண்டில் நிறைய ஸ்ட்ரெஸ் எனக்கு ஊசலாடும். ஸோ அப்போ தான் நினப்பேன் நிறைய பேர் மோட்டிவேஷன் வீடியோ போட சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி டைம் அதிகமாக கிடைக்கிறதால தான் நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது அப்படின்ட்டு. என் ஃபைஹா பேபியை ஸ்கூலுக்கு இன்றைக்கி அனுப்பிட்டு என்னுடைய ரொட்டீன் லைஃப் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு என்னுடைய மைண்டுக்கு ஒரு கவலை வந்துச்சு. ஸோ கவலை இல்லாத மனிதன் யாருமே கிடையாது. எப்போவுமே என்னுடைய வீடியோவில் நான் வந்துட்டு நெகட்டிவான விஷயங்கள் சொல்ல மாட்டேன். என்னுடைய கவலைகள் கஷ்டங்கள் எதையுமே நான் வந்து ஷேர் பண்ண மாட்டேன். ஏன்னா என்னை பார்க்குறவங்களும் சரி என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களும் சரி எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கணும், மோட்டிவேஷனாக இருக்கணும். நெகட்டிவ் தாட்ஸ் எப்போவுமே உங்களுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு தான் எப்போவுமே பாசிட்டிவான விஷயங்களை மட்டும்தான் நான் சொல்கிறேன். அதுக்காக எனக்கு கவலையே வராது, எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸே ஆகாது, நான் நல்லா ஹாப்பியாக ஜாலியாக தான் இருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்காதீங்க. ஸோ மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே கஷ்டங்கள் கவலை இருக்கும் தான். நம்ம சில விஷயங்களை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த கவலையிலேருந்து நம்ம டக்குன்னு விடுபடலாம். அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி தான் எனக்கு ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. அப்போ நினச்சி பார்த்தேன் நம்ம நிறைய பேருக்கு நம்ம மோட்டிவேஷன் கொடுக்குறோம். ஸோ நமக்கு யார் மோட்டிவேஷன் கொடுப்பா, நமக்கு நாம் தான் மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படின்னு மைண்டில் நினச்சிட்டு நமக்கு ரொம்ப கவலையாக இருக்கிற டைமில் சம்டைம்ஸ் அழுகணும் தோணும். நம்ம அழுதுட்டோம் அப்படின்னா நம்ம கோலை அப்படின்னு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அழுகணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் ரூமை லாக் பண்ணிவிட்டு நல்லா அழுதுருங்க. ஸோ நல்லா ரிலாக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா நீங்கள் எவ்வளோ அழுகணுமோ அவ்வளோ நீங்கள் அழுதுட்டிங்கன்னா உங்கள் மனசில் இருந்த கவலைகள் கொஞ்ச நேரத்துலேயே அப்படியே எரேசர் வச்சு அழிச்சது மாதிரி போயிடும், நல்லா ஃப்ரீ ஆகிடும். சில பேர் நம்ம அழுதுட்டோம் அப்படின்னா நம்ம கோலை அதனால் அழுகக்கூடாது, நம்ம தைரியமாக இருக்கணும்னு நினச்சிட்டு அதில் மனசுக்குள்ளேயே வச்சு அப்படியே தம் பண்ணுவாங்க. அது ரொம்பவே தப்பு. அழுகணும்னு நினச்சா மனசு விட்டு அழுதுருங்க. அடுத்ததாக அந்த இடத்துல இருக்காதீங்க, நீங்கள் அந்த இடத்த விட்டும் கொஞ்சம் வெளியில் போயிடுங்க.
ஸோ அப்படி தான் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த இடத்துல இருந்தோன்னா கண்டிப்பாக நமக்கு சரி வராது. எங்கேயாச்சும் வெளியில் கொஞ்சம் தூரமாக போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் டக்குன்னு மச்சி கால் பண்ணாங்க. ஆற்றங்கரை பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஜாலியாகிடுச்சு. சரி ஓகே, நம்ம நினச்சோம் அதே மாதிரி இப்போ அமைஞ்சிருச்சு அப்படின்ட்டு நானும் ரெடி ஆகிட்டு ஃபைஹா பேபியுமே ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் போயிட்டோம். ஆற்றங்கரை பீச்சுக்கு நான் இது வரைக்கும் போனதே கிடையாது. நிறைய பாறைகள் இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். அண்ட் நம்ம கவலைப்பட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு ஒரு இடத்துல இருந்தோன்னா நம்மளுடைய நெகட்டிவ் தாட்ஸ் வந்துட்டு அந்த இடத்துக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். நீங்கள் ஒரு விஷயத்துக்கு கவலைப்படுவீங்க, ஆனால் 10 கவலை உங்களுக்கு சேர்ந்து வர்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இது என்ன ரீசன்னா, நம்ம அந்த பிரபஞ்சத்தில் என்ன கொடுக்குறோமோ அது நமக்கு டபுள் மடங்கு கிடைக்கும். அதனால தான் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும், மைண்டை வந்துட்டு ஃப்ரீயாக வச்சுருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறது. ஸோ நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி கவலைப்படும் போது அந்த இடங்கள்லையுமே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்லையுமே நெகட்டிவ் தாட்ஸ் அப்படியே போய் பதிவாயிடும். அதனால தான் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது வீடை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுங்கள். அடிக்கடி வீடை வந்துட்டு மாப் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு நான் அடிக்கடி சொல்கிறேன். எதுக்குன்னா, இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே க்ளீன் ஆகிடும். ஸோ எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கும். சுத்தம் அப்படின்றது நம்மளுடைய மனசுக்கும் நம்மளுடைய உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எப்போவுமே ஃப்ரீயாகவே இருக்காதீங்க. நீங்கள் யோசிக்கிறதுக்கு டைமே கொடுக்காதீங்க. எப்போவுமே உங்களை நீங்கள் பிஸியாக வச்சுக்கோங்க. நீங்கள் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுங்கள். அது ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு டிராயிங் ஆகட்டும், இல்லை டெய்லரிங் ஆகட்டும். பெண்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஸோ உங்களுடைய திறமை என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி அதில் என்ன கற்றுக்கிறனமோ அதையும் தேடி கண்டுபிடிச்சி கற்றுக்கோங்க. ஸோ நார்மலாக நீங்கள் வீட்டில் ரொட்டீன் லைஃப் வாழ்கிறதுக்கும் ஒரு விஷயத்தை கற்றுக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஆன்லைனில் டெய்லரிங் கற்றுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு டெய்லரிங்கில் தான் இருக்கும். அப்போ அந்த டைமில் கவலை வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கவலையே வராது. அடுத்து என்ன கற்றுக்கிற போகிறோம், புதுசாக என்ன தைக்க போகிறோம், ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு உங்கள் மைண்ட் வந்து ரொம்ப அப்படியே உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களோட மைண்டை அப்டேட் பண்ணணும்னா ஏதாச்சும் கற்றுக்கோங்க. என்ன கற்றுக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு தான் தெரியும். உங்கள் திறமை என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். நிறைய தேடுங்க, சர்ச் பண்ணுங்க. ஸோ அதை கற்றுக்கிட்டு உங்கள் லைஃப்பில் ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃப்பை வாழ கற்றுக்கோங்க. சில பேரோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் இப்படி ஒரு நபர் இருப்பாங்க. நம்ம மோட்டிவேஷன் பண்ணும்போது நல்ல மோட்டிவேஷன் ஆவாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அந்த மோட்டிவேஷன் அப்படியே லோவாயிடும். ஒரு சின்ன கவலை வந்தாலுமே அதை தாங்கக்கூடிய சக்தி இருக்காது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் வளர்ந்த விதம் ஒரு மாதிரி இருக்கலாம். சின்ன வயசுலேயே ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் எந்த கவலையுமே இல்லாமல் வளர்ந்தவங்களுக்கு பெரியவங்களானதும் ஒரு சின்ன கவலை வந்த உடனேயே அது தாங்க முடியாது. ஸோ சில பேருக்கு சின்ன வயசுலேருந்து அடிபட்டு மிதிப்பட்டு வரக்கூடியவங்களுக்கு பெரியவங்களானதுக்கப்புறம் கவலை வந்தால் இவ்வளோதானே அப்படின்னு தூசி மாதிரி தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி மோட்டிவேஷனே இல்லாத ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளுடைய வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாத்தையுமே பார்க்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக மோட்டிவேஷன் வரும். ஸோ அந்த மோட்டிவேஷனுக்கு காரணம் நீங்களாக இருங்க. நம்மளால் ஒருத்தவங்களுக்கு நல்லது நடக்குது அப்படின்னா வேறு என்ன வேணும். ஸோ ஃபைனலி நாங்கள் வந்து பீச்சிலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ போய்கிட்டு இருக்கும்போது ரோட்டில் வந்துட்டு ஒரு பாம்பு இருந்துச்சு. அந்த பாம்பு அப்படியே படையெடுத்துக்கு நிற்கிது பாருங்கள். இதை அடிக்கலான்ட்டு 500 அடி கீழே இறங்குனாங்க. ஸோ அதை பார்க்கும்போது பாவமாக இருந்துச்சு. அது ஒரு உயிர் தானே, அது யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணலை. அது பச்சை பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பச்சை பாம்பு நார்மலாகவே கடிக்காது. அதனால நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.